ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. அதாவது சமையலில் கூட பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கணும், எப்படி சமைக்கணும்னு கூட நம்ம வந்துட்டு கரெக்டாக பண்ணிடுவோம். ஆனால் அது எந்த பாத்திரத்தில் சமைச்சா என்ன மாதிரி நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதோட என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இது பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னதான் மார்க்கெட்டில் விதவிதமாக பாத்திரங்கள் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இல்லத்தரசிகளுக்கு பாத்திரத்து மேலே உள்ள அந்த மோகம் மட்டும் குறையவே குறையாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாங்குகிற அந்த பாத்திரத்தோட அந்த தன்மை, அதோட ப்ரைஸ் என்ன மாதிரி விற்கிது, டியூரபிலிட்டி எப்படி இருக்குது, ப்ராக்டிக்கலாக அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது ஆகலை அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த கேட்டகிரியை வந்து பிரிக்க முடியும். ஸோ ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியாக அந்த மாதிரிலாம். ஸோ 4வது இடத்த பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட்டு பீங்கான் கிளாஸ்வேர்ஸ் தான். 100க்கு 100% வந்துட்டு செராமிக்காக இருக்கணும், 100க்கு 100% வந்து கிரானைட்டாக இருக்கணும், 100க்கு 100 வந்து கிளாஸ் வேர்ஸாக இருக்கணும். அதுவும் அடுப்பில் வச்சு சமைக்கக்கூடிய அந்த போரோசிலிகேட்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டான கிளாஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணணும். மற்றபடி இந்த மாதிரி எனாமல் கோட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணின இந்த மாதிரி பீங்கான் பாத்திரங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சர்விங் பர்பஸ், அதாவது ஒரு கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்கன்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் கொஞ்சம் ஷோவாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். மற்றபடி ஹாட்டாக சர்வ் பண்ணவோ இல்லை இதை அடுப்பில் வச்சு குக் பண்ணவோ வந்து உகந்ததாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எனாமல் கோட்டிங் உள்ள கலர்ஃபுல்லான பீங்கான் பாத்திரங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். பாத்திரங்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்லா கிச்சனில் நல்லா கலர்ஃபுல்லாக ஃபேன்சியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். வெயிட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ரொம்ப வந்துட்டு டக்குன்னு உடையக்கூடிய தன்மையாக இருக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணணும். என்கிட்ட எந்த விதமான கிரானைட் பாத்திரமும் கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணுறத வச்சு தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் வந்து நான் ஆல்ரெடி உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டேன் இல்லைங்களா, அது கோட்டிங் போட்ட ஒரு பிங்கான் பாத்திரம். ஸோ அது வந்து டிஸ்பிளேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கிளாஸ் பாத்திரமே பாருங்கள், நான் நிறைய டைம் இது யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு அந்த சூடெல்லாம் ஏறும், அந்த பீங்கானாக இருக்கட்டும் இல்லை அந்த கிளாஸ் வேராக இருக்கட்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நல்லா சூப்பராக தான் குக் ஆகும், ஈவனாக குக் ஆகும். ஆயிலுமே ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம எது வேணாலும் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த அசிடிக் ஃபுட்டெல்லாம் அதில் யூஸ் பண்ணக்கூடாது, ரியாக்ட் ஆகும் அப்படின்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பீங்கான் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு புளி உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பீங்கான் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் இது சூப்பராக தான் வந்து இருக்கும். பாருங்கள், இந்த பாத்திரம்லாம் நான் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் நல்லா வந்துட்டு செம்ம ஹெவியாக இருக்குது. ஒரிஜினலாக கிடைச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டியெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி விலையும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சமைக்கிறவங்க, வேகமாக வந்துட்டு அந்த மாதிரி அவசரமான நேரத்துக்குலாம் வந்து இந்த பாத்திரங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ நம்மளோட இஷ்டம்தான். இந்த மாதிரி செராமிக்கு, கிரானைட்டு, அதுக்கப்புறம் கிளாஸ் வேஸ்லாம் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறப்பே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கே வந்து குக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ப்ளஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லலாம். மற்றபடி இது உடம்புக்கு எந்த கெடுதெல்லாம் பண்ணக்கூடியது கிடையாது, ஒரிஜினலாக இருக்கும் பட்சத்தில், அவ்வளோதாங்க. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்னால் ரொம்ப ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதே சமயத்தில் பியூரான மெட்டீரியலாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்குறது கொஞ்சம் சிரமம். எல்லாத்துனாலையும் இதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தான். அதாவது டெய்லி யூசேஜுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமம். ஏன்னா நம்ம டக்குன்னு அவசரத்தில் பண்ணோம்னா ஈஸியாக கிராக் ஆகி டக்குன்னு உடஞ்சிரும். எப்படி நம்ம இப்போ மண் சட்டியெல்லாம் வந்துட்டு ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுவோம், கொஞ்சம் விட்டால் கூட பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து உடஞ்சிடும், அந்த மாதிரி தான். ஸோ மற்றபடி இது வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, ஆயில் கம்மியாக கன்சியூம் பண்ணுறதுக்கு, நல்லா கிராக்லாம் எதுவும் அந்த ஸ்க்ராட்ச் எல்லாம் விழுகாது, நல்லா பார்க்க நீட் லுக்காக நல்லாயிருக்கும். ஸோ பியூராக இருக்கணும். வந்துட்டு பியூராக இல்லாமல் நம்ம வாங்கி ஃபேன்சியாக குக் பண்ணணும்னு சொன்னாக்கா அது நமக்கு கெடுதலாக தான் முடியும். அழகு என்றைக்குமே ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கோட்டடான பாத்திரங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இதில் உள்ள அலுமினியம்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். அப்படி தான் இந்த மாதிரி கிரானைட்டு, பீங்கான் மாதிரி கோட் கொடுத்துருப்பாங்க. 3வது இடத்த பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நம்ம வீடுகளில் நார்மலாக இப்போ பெரும்பாலும் எல்லா வீடுகளையுமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பழகிட்டோம். இதில் உள்ள கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி. 2வது ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல முடியாது. நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட இது கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறது. வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கம்பைன் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அயன், குரோமியம், நிக்கல், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மெட்டல்லாம் ஆட் ஆகிருக்கும். மெயின் பார்த்திங்கன்னா 14 to 18% வரைக்கும் குரோமியம் தான் இருக்கும். இந்த குரோமியம் வந்து நம்ம காற்றுல உள்ள ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி குரோமியம்
ஆக்சைடாக மாறி ஒரு கோட்டிங்காகவே வந்துட்டு அந்த பாத்திரத்தில் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா சீசனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்துட்டு ஒரு நான்ஸ்டிக் மாதிரியே நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதே வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்கும். அதாவது 300 சீரிஸ் 400 சீரிஸ்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம யூஸ்வலாக வீடுகளில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 304 தான் வந்துட்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. சுத்தமாக அடிப்பிடிக்கிற ப்ராப்ளம் இருக்காது. புதுசாக ஒரு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பாத்திரம் ஏதாவது வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு எப்படி சீசனிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடேறி இந்த மாதிரி புகை வர டைமில் 2-3 ட்ராப் ஆயில் வந்துட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் அதே சமயத்தில் நான்ஸ்டிக் மாதிரி நம்மளுக்கு வேலையும் செய்யும். இந்த பாத்திரம் வந்து ஒன்றுமே ஆகாது. நம்ம வச்சுட்டு நல்லா யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடேறி நல்லா புகை வர்றப்ப பார்த்தீங்கன்னா 2-3 ட்ராப்ஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணி உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் வாங்கிட்டு வந்தோடனே பண்ணுற ஒரு சீசனிங். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சமைக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பிகினர்ஸாக இருக்கும், நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா பாத்திரம் வந்து நல்லா கரெக்டான சூடில் இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக வந்து குக்கிங்கும் முடியும். ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் நல்லா கரெக்டாக குக் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான்ஸ்டிக் மாதிரி கொஞ்சமாக ஆயிலே குக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேன் எடுத்து அடுப்பில் வச்ச உடனேமே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பூத்த மாதிரி ஆகிடும். பூத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது இன்னும் கரெக்டான டெம்பரேச்சருக்கு சூடாகலைன்னு அர்த்தம். அதுவே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாம் ஒன்று திரண்டு இந்த மாதிரி பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம அந்த மெர்க்குரிலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டான ஹீட்டில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இந்த டைமில் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு சுத்தமாக வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். அதேமாதிரி நான்ஸ்டிக் மாதிரி நல்லா ஒர்க் ஆகும். ரெண்டாவது டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கீழே போட்டாலும் சரி மேலே போட்டாலும் சரி உடச்சாலும் சரி ஒன்றுமே ஆகாது. மிஞ்சி போனால் அந்த ஸ்க்ரூ கொஞ்சம் ஏதாவது லூஸ் ஆகலாம், இல்லை வந்து அந்த ஹேண்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா டெய்லி யூசேஜுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ நான் ஒரு பிராண்டு கிடையாது, நிறைய பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும். அதே மாதிரி இந்த பாத்திரங்களில் வந்துட்டு இந்தந்த பொருள் தான் குக் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நம்ம எல்லா பொருளையுமே வந்துட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குக் பண்ணி எடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும். அதே சமயத்தில் டக்குன்னு பேனும் சூடாகிரும், ஆயிலும் கம்மியாக செலவாகும், அடியும் பிடிக்காது. ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் வந்துட்டு இப்போ நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம கொஞ்சம் விலை கம்மிக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதோட லைஃப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு நம்ம சமைக்கும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்காது. இன்னொன்று வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது பாத்திரத்துக்கோட லைஃப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கெல்லாம் உழைக்காது. திரும்பவும் நம்ம புதுசு வாங்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி சும்மா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் 2 டைம் வந்து நல்லா பிடிச்ச மாதிரி நல்லா சைஸ் வாரியாக சூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமே நம்மளோட மெயின்டெனன்ஸில் தாங்க இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்காது, ஓரளவுக்கு தான் மீடியமாக இருக்கும் கம்பேர் டு மற்ற மெட்டீரியலை நம்ம பார்க்கும்போது. இது அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த ஹேண்டிலுக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ரெசிஸ்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் டக்குன்னெல்லாம் வந்துட்டு ஹீட் வந்து பந்துறாது. ஸோ நல்லா வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மெட்டீரியலை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே வந்துட்டு சூப்பராக இருக்குது. எல்லா சைஸ்லேயும் எல்லா மாதிரியும் எல்லா பாத்திரமும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இது வந்து நீங்கள் தனியாக வாங்குறத காட்டிலும் ஒரு மாதிரி ஆஃபர் மாதிரி பண்டிலில் கொடுப்பாங்க. ஒரு 3 பீஸ் உள்ளது 4 பீஸ் உள்ளது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பேக்கேஜாக வாங்குறப்ப ப்ரைஸ் இன்னுமே கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம். இந்த பிராண்டு தான் வாங்கணும் அந்த பிராண்டு தான் வாங்கணும்னு கிடையாது. நல்லா ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல பிராண்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த பிரியாணி வந்து நான் 1/2 கிலோ சிக்கனும் 1/2 கிலோ ரைஸும் போட்டு பண்ணியிருந்தேன். ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 2 ஸ்பூன் கூட ஊற்றிருக்க மாட்டேன், அவ்வளோதான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் சுத்தமாக வந்துட்டு கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல. ஹீட் நல்லா தாங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ரைஸுமே வந்துட்டு நல்லா ஈவனாக நல்லா குக் ஆகி நல்லா நீட்டாக குக் ஆகி கிடைக்கும். ஸோ ரொம்ப வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். டெய்லி யூஸுக்குமே வந்துட்டு நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ சுத்தமாக கொஞ்சம் கூட அடியே பிடிச்சிருக்காது. அவ்வளோ அழகாக வந்துட்டு கொஞ்சோண்டு ஆயிலில் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற பாத்திரம்னு பார்த்தா இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு எந்த விதமான குட்டி கேப்ஸு ஹோல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது இந்த மெட்டீரியலில். ஸோ அதனால் வந்து தண்ணி எங்கேயுமே போய் ஈரப்பதம் வந்து ஸ்டோரேஜ் ஆகாது. இதனால் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஃபங்கஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு எதுவுமே ஃபார்ம் ஆகிறக்கோ இல்லை வந்து க்ரோ ஆகிறக்கோ வாய்ப்பே கிடையாது. நல்லா ட்ரையாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோமோ அதை விட ரொம்ப நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு பாத்திரங்கள் தான். யூஸ்வலாகவே இரும்பு பாத்திரத்தில் நம்ம சமைக்கும்போது இது வந்து இதில் உள்ள அந்த அயன் கண்டென்ட் நம்ம உடம்புக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அது மாதிரி இதில் எந்த ஒரு மைனஸுமே சொல்ல முடியாது. இதில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்து வாஷ் பண்ணி, க்ளீன் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க, அதுக்கப்புறம் கையில் வலி, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப 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 சூப்பரான ப்ராடக்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அதை சீசனிங் பண்ணி வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்கும். நம்ம என்ன சொன்னாலுமே கேட்கும். இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நார்மலாக சமைக்கிறத காட்டிலும் இதில் டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு ஆயில் வந்து கன்சியூம் பண்ணாது. நம்ம நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுறதோட கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா கூட பார்த்தீங்கன்னா, இது அழகாக ஒட்டி பிடிக்காமல் கிடச்சிரும். ரொம்பலாம் வந்து அடிப்பிடிக்கிற பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஹெவி பாட்டமாக இருக்குது. ஒன்ஸ் சூடாயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நல்லா வந்துட்டு நின்று நம்மளுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பாத்திரங்களே வச்சு நிறைய பொருட்கள் வந்து செய்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் தோசைக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இதுலேயே தோசை, ரொட்டி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு அடை, ஊத்தப்பம், இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பணியாரக்கல்லாம் முன்னெல்லாம் பணியாரம் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு செய்கிறோம், வடை செய்கிறோம், சுழியன் செய்கிறோம், சின்ன சின்ன ஸ்நாக் ஐட்டம்லாம் அதிலே பொரிச்சு எடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கீரை, அதுக்கப்புறம் அந்த டொமேட்டோ, லெமன் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சமைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது மாதிரி நம்ம சமைச்சா கூட அதை டக்குன்னு இன்னொரு பாத்திரத்துக்கு இம்மீடியட்டாக மாற்றி வச்சிடணும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இரும்பு பாத்திரத்திலே 2 விதமாக இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இரும்பு பாத்திரம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் அயன்கிறது. இது வந்து வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவாங்க. நார்மல் இரும்பு பாத்திரம் எங்கிட்ட கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஒரு தடவை எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் திரும்ப 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 அந்த பிளாக் கலர் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் சீசனிங் பண்ணாலும் கொண்டாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுவே காஸ்ட் அயன்கிறது இந்த மாதிரி வரும். இது எப்படின்னு சொன்னாக்க, இரும்பு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 95% மேலேயே பார்த்திங்கன்னா அயன் தான் இருக்கும். கொஞ்சம் மட்டும் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து கார்பன் இருக்கும். இதை மட்டும் சேர்த்து நல்லா உருக்கி அந்த ஷேப் மோல்டாக இருக்கும். ஒரு பேன் ஷேப்போ இல்லை வந்து ஒரு வடச்சட்டி ஷேப்போ, அந்த ஷேப்பில் வந்து அந்த மோல்டு அந்த லிக்விடை ஊற்றி விட்டுருவாங்க. அயனும் கார்பனும் சேர்ந்து அந்த லிக்விடை ஊற்றும் போது அந்த ஷேப்பு நம்மளுக்கு அப்படியே கிடச்சிரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த காஸ்ட் அயன்கிறது. இதில் வந்து நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். ஒர்க்கு நல்லா ஈவனாக இருக்கும். நம்மளுக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பெரிய அளவில் நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண மாட்டோம். அந்த பிளாக்காக வர்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு சீசனிங் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அந்த அளவுக்கு சட்டுன்னு ரஸ்ட்டும் ஃபார்ம் ஆகாது. ஆனால் நார்மல் இரும்பில் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அதை விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் பொருள். ஸோ நமக்கு வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப ஆஃபரில் கொடுக்குறாங்க, பாதிக்கு பாதி ப்ரைஸு, இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்றப்ப கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா வந்துட்டு யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது வந்து அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமா இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து எதனால் இந்த ஆஃபர் ப்ரைஸ்க்கு வருது, என்ன மெட்டீரியல் அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு நிறைய காசு கொடுத்து நான் ஆஃபர்னு சொல்லி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது ஃபுல்லாக கோட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அயன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி சீசனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா பக்காவாக வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் இது அழகாக வந்துட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். 100% நேச்சுரலாக ஹெல்த்தியான வேலை நம்ம குக் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்க அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிக்கிறது இந்த மண் வாசனை மாறாத மண் சட்டி பாத்திரங்கள் தான். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நம்ம வந்துட்டு நிறைய வாங்கி நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இதில் உள்ள மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு உடையக்கூடிய தன்மை உள்ளது. ரொம்ப கவனமாக ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஆரம்பத்தில் இதை ப்ராப்பராக நம்ம சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேலாம் கொஞ்சம் ஆயில் போய் நின்றுக்கிறோம். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக ஆயில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட போக போக பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கன்சியூம் பண்ணோம். பாத்திரத்தில் சமைக்கிறப்ப டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா ஹீட்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம். அதே மாதிரி கோல்டான ஐட்டங்களையும் இது வந்து அழகாக குளிர்ச்சி வந்து தக்க வச்சு கொடுக்கும். ஸோ 2 விதமாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பாத்திரத்தோட நிறை குறைகள் ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். என்னோட சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் அயன் வெசல்ஸ்க்கு தான் நான் கொடுப்பேன். ஸோ உங்களோட சாய்ஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.